வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இது சினிமா ஜங்கி. தமிழ் சினிமாவோட பரபரப்பான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு வராரு. கரூர் சம்பவம், பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையா? ஒரு பக்கம் அரசியல் டென்ஷன், மறுபக்கம் சினிமா விமர்சனம். இப்போ மூத்த இயக்குனர் வி. சேகர் அவரு விஜயை ரொம்ப கடுமையா விமர்சிச்சு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொன்னாரு தெரியுமா? சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர் என்றால் அனைவரும் எம்ஜிஆரை சொல்லுவார்கள். ஆனால் அவர் சினிமாவிற்குள் மிகவும் தாமதமாகத்தான் வருகிறார். ஆனால் அவரும் அவரது குடும்பமும் அடிப்படையில் காங்கிரஸ்காரர்கள். விஜய் தனது பிரச்சாரத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று சொல்லி பேசுகிறார். ஆனால் அவரது படங்களில் மது அருந்துவது போன்ற காட்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இவையெல்லாம் விஜய் தனது படங்களில் தவிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பேசும்போது உங்கள் படங்களில் அந்த கருத்து வந்திருக்க வேண்டும் அல்லவா? விஜய் படத்தில் வெளிநாட்டு மதுபானங்கள் அனைத்தும் காட்டுகிறார்கள். அதெல்லாம் எதற்காக? நான் அவரது படங்கள் அனைத்திலும் பார்க்கிறேனே. இதையெல்லாம் அவர் தவிர்த்திருக்க வேண்டாமா? ஏன் செய்யவில்லை? அது எதற்கு விளம்பர காசுக்காகவா? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எம்ஜிஆர் படங்களில் இதை பார்க்க முடியுமா? திரைப்படங்களில் எம்ஜிஆர் மது அருந்துவது போன்ற காட்சியில் நடிக்காததற்கு காரணம் மக்கள் அதை பார்த்து கெட்டுப் போவார்கள் என்பதால் தான். அவரே அரசியலுக்கு வந்த பின்னர் மதுபான கடைகளை திறக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது மிகவும் வருத்தப்பட்டார். அப்போது அவர், எனக்கு இது போன்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்தது இல்லை, நான் படங்களில் மது அருந்த கூடாது என்று கூறினேன். ஆனால் அரசியலில் அப்படி இல்லை, இங்கு ஆட்சியை நடத்த போதிய அளவுக்கு பணம் இல்லை என்று கூறுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இங்கு மது பழக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார்கள். மதுபானம் விற்று வந்த பணத்தை கொண்டு ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு போட்டார். அதேபோல் அந்த பாவத்தை போக்க பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். விஜய் தனது படங்களில் வெளிநாட்டு மதுபானங்களை எல்லாம் காட்டுகிறார். ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடுகிறார். அவரது சொல்லும் செயலும் வேறு வேறாக உள்ளது. இன்றைக்கு ஆட்சியில் உள்ள திமுகவை அவரால் வெல்ல முடியும் என்பதே பொய். கூட்டம் காட்டிவிட்டார் என்பதற்காக அவர் ஆட்சியை பிடித்து விடுவார் என்று இல்ல. நான் சில்க் ஸ்மிதாவை வைத்து படம் எடுத்தேன். அந்த படத்தின் படப்பிடிப்பை பார்க்க அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்து எல்லாம் வந்து விட்டார்கள். சில்க் குடித்துவிட்டு மிச்சம் வைத்த கூல்ட்ரிங்க்ஸை தொட்டு சுவைத்த ஊர் பெரிய மனிதர்கள் எல்லாம் இருந்தார்கள். விசேகரோட இந்த கடுமையான விமர்சனம் இப்போ பலரது கவனத்தையும் ஈர்த்து வருது. ஒரு பக்கம் விஜயோட அரசியல் நகர்வு, மறுபக்கம் படத்துல வர்ற காட்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட சொல்றதும் செய்யறதும் வேற வேற இருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சுட சுட சினிமா அப்டேட்ஸ், விமர்சனங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சினிமா ஜங்கி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.